இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடுசா. இது எல்லாத்தையுமே இந்த கஸ்டர்ட் இதுக்குள்ளே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஃப்ரூட்ஸ் பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம இஷ்டம் தான். இந்த ஃப்ரூட் கஸ்டர்டில் நம்ம ஆட் பண்ணுற ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நார்மலாக இப்போ வந்து இது ரூம் டெம்பரேச்சரில் இருந்தது இல்லையா, ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும். ஒரு 2 hours பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சாப்பிட்றப்போ டெசர்ட் வந்து சில்லுன்னு இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவராக டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.